MBBS BDS கவுன்சிலிங் ஆல் இந்தியா கோட்டா MCCயோட ஸ்ட்ரே வேகன்சிக்கான சீட் மேட்ரிக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்குமே வந்து நேற்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னா இந்த சீட் மேட்ரிக்ஸ் வேகன்சி வந்திருக்குல்ல, அதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 85 பக்கங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் வெறும் 10 பேஜ் தான் இப்போ தெரியுது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் நான் MBBS BDS சீட்டே வாங்கலை. இந்தியாவில் நான் எங்கே படித்தாலும் ஓகேப்பா, எனக்கு இந்தியாவில் படிக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக படிக்கலாம். அதுக்கான அந்த 10 பேஜ் சரி முழுசாக வந்ததுக்கப்புறம் வீடியோ கொடுப்போம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இவங்க கொடுக்குற மாதிரி தெரியல. ஸோ இப்போதைக்கு ஒரு 10 பக்கங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சியாக வந்திருக்கு. ஆந்திர பிரதேசலாம் வந்து பார்த்திங்கன்னா MBBS சீட்டு இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ்லேயே இருக்குது, BDSலேயே இருக்குது. ஆனால் 2 சீட்டு 1 சீட்டு ரொம்ப கம்மியான இடங்கள் தான். ஸோ அதனால் இந்தியா முழுக்க நான் எங்கே வேணாலும் படிக்கிறதுக்கு நான் ரெடி சார், அது எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் ஓகே, எனக்கு பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஆல் இந்தியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டு கிடைக்காம இருந்தால் தாராளமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். சார் நான் இப்போ உள்ள புதுசாக வரணும் சார், நான் புதுசாக உள்ள வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். கவர்மெண்ட் காலேஜ்னா 5000 10,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணணும். டீம்டு யூனிவர்சிட்டினா 2 லட்ச ரூபா பே பண்ணணும். அதே சேம் டைம் ரொம்ப கவனமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எவ்வளோ ஃபீஸு, 30 லட்சம் 25 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் வருது. இப்போ வரைக்கும் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சியாக இருக்குன்னு தெரியல. ஏன்னா மொத்தமே நமக்கு 10 பேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் 85 பக்கங்கள் இருக்குது. ஏன் 10 பேஜ் கொடுத்துருக்காங்கன்ட்டு எல்லாருமே MCC கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா ஒழுங்காக ஒரு கவுன்சிலிங்கை கூட நடத்த தெரியாதா? இங்கே தமிழ்நாட்டில் TN மெடிக்கல் செலெக்ஷன் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆல் இந்தியாவில் MCC அதை விட சொல்லவே வேணாம், நம்மளை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஸ்ட்ரே வேகன்சிக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேஜ் 85 பக்கங்களில் 10 பேஜ் தான் வந்திருக்கு. ஸோ பேலன்ஸ் பேஜ் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ மாணவர்களே, இப்போ வந்து நம்ம இந்தியாவில் சார் நான் வந்து ஃபாரின்லலாம் போய் படிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் இந்தியாவில் படிக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நம்ம ஊர் தானே சார், நம்ம ஸ்டேட்டு தானே சார், மிஞ்சி மிஞ்சி போனால் எந்த ஸ்டேட்டு வேணாலும் நான் போகிறேன், நான் போய் இந்தியாவில் எங்கே வேணாலும் படிக்கிறேன் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவில் இது வரைக்கும் சீட்டே கிடைக்காத மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சீட்டு கிடைச்சிச்சுன்னா எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த வருஷம் நீட் எக்ஸாமை நீங்கள் எழுத முடியாதுங்கிறது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் இந்த MCC.nic.inங்கிற வெப்சைட்டில் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ பணம் கொஞ்சம் அதிகம் டீம்டு யூனிவர்சிட்டியில். ஓகே சார், அதெல்லாம் பரவாயில்ல சார், நான் போய் ஃபாரினில் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் டீம்டு யூனிவர்சிட்டிலே படிச்சிடலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதுக்கான டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸ்ட்ரே வேகன்சிக்கான டேட்டை நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. நமக்கு 4ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணுற ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு 9ஆம் தேதி வரைக்கும் தான் எல்லாத்தையும் பண்ண முடியும். அதனால் தமிழ்நாட்டு மாணவர்களே, நீங்கள் ஆல் இந்தியா கோட்டாவில் நான் படிக்கிறதுக்கு ரெடி, எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே வேணாலும் நான் போகிறேன், நான் ரெடிப்பா படிக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இப்போ நீங்கள் இப்போ கூட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இப்போ கூட வந்து பேமெண்ட் பண்ணி, பேமெண்ட்னா கவர்மெண்ட் காலேஜை மட்டும் சாய்ஸில் வைக்க போகிறீங்கன்னா 5000 ரூபா 10,000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரிசர்வேஷன் அடிப்படையை பொறுத்து கொடுப்பாங்க. டீம்டு யூனிவர்சிட்டி பக்கம் போகிறீங்கன்னா 2 லட்ச ரூபா பே பண்ணி நீங்கள் உள்ளே இப்போ கூட போகலாம். சார் நான் நீட் எக்ஸாம் எழுதினேன், இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ அட்டன் பண்ணேன், ஆனால் எனக்கு சீட்டே கிடைக்கல. தமிழ்நாட்டில் அட்டன் பண்ணேன், சென்டாக்கில் அட்டன் பண்ணேன், அங்கே அட்டன் பண்ணேன், இங்கே அட்டன் பண்ணேன், எங்கேயுமே கிடைக்கல. இப்போ ஆல் இந்தியாலையாவது சீட்டு வாங்கிடணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா தாராளமாக கலந்துக்கலாம். இப்போ நமக்கு 9ஆம் தேதி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனு, பேமெண்ட்டு, சாய்ஸ் ஃபில்லிங்கு, சாய்ஸ் லாக்கிங் எல்லாமே முடிஞ்சிடும். ரிசல்ட் வந்து நவம்பர் 12ஆம் தேதி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நவம்பர் 13ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 20ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த டேட்டில் நிறையா மாற்றங்கள் வரும், உறுதியாக வரும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் MCC.nic.inங்கிற வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருங்க. அவ்வளோதான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ கூட நீங்கள் போய் ஜஸ்ட்டு உங்களுடைய ரோல் நம்பர், நீட் UG ரோல் நம்பரை போட்டு பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு இதில் கலந்துக்க முடியும். ஆனால் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் முன்னாடியே பே பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பே பண்ண தேவையில்லை. நான் இது வரைக்கும் பே பண்ணலை அப்படிங்கிறவங்க உள்ளே வரலாம், சீட்டே கிடைக்காதவர்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். பாய்.